வணக்கம். ஆப்கான் போராளிகள் பாகிஸ்தானோட எல்லை சாவடிகள் மேல திடீர்னு தாக்குதல் நடத்திருக்காங்க. எவ்வளவு தீவிரமா இருந்திருக்கும்னு காட்டுது. ஆமா, ஹெலிகாப்டர் வரைக்கும் போயிருக்குன்னா. ஆனா எத்தனை பேர் இறந்தாங்கங்கிற விஷயத்துல தான் பெரிய குழப்பம். ரெண்டு நாடுகளும் சொல்ற கணக்கு அது சுத்தமா வேற வேற மாதிரி இருக்கு. பாகிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பக்க தரப்புல வீரர்கள் 23 பேர் இருந்துட்டாங்களாம். ஆனா பதிலுக்கு அவங்க 200 ஆப்கான் வீரர்களை கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இது அவங்க தரப்பு. ஆனா ஆப்கானிஸ்தான் என்ன சொல்றாங்க? அவங்க சொல்றது என்னன்னா, இல்ல எங்க பக்கத்துல சுமார் 20 போராளிகள் தான் இறந்தாங்க. ஆனா நாங்க பாகிஸ்தானோட 58 வீரர்களை கொன்னுட்டோம்னு சொல்றாங்க. பாகிஸ்தான் சொல்ற அந்த 200 பேர் கணக்குக்கு எந்த ஆதாரத்தையும் அவங்க காட்டல. சரியா? பொதுவா இவ்ளோ பெரிய இழப்பு எதிரிக்கு ஏற்படுத்தினா ஏதாவது ஆதாரம் காட்டுவாங்க இல்லையா? பிடிப்பட்டவங்க போட்டோ, வீடியோ எதுவுமே பாகிஸ்தான் தரப்புல இருந்து வரல. ஆனா ஆப்கானிஸ்தான் தரப்புல இருந்து சில வீடியோக்கள் வெளியிட்டதா இந்த ஆய்வு சொல்லுது. அதுல பாகிஸ்தான் வீரர்கள் அவங்க போஸ்ட விட்டுட்டு ஓடுற மாதிரி காட்சிகள் இருக்கிறதாவும் சொல்றாங்க. அப்படியா? அது உண்மையா இருந்தா அது பாகிஸ்தானோட கூற்றை இன்னும் பலவீனப்படுத்துமே. இன்னொரு முக்கியமான விஷயம், சர்வதேச அளவுல பல பாதுகாப்பு நிபுணர்கள், ஏன் அமெரிக்கா, சீனால இருக்கிற சில திங்க் டேங்க்ஸ் கூட ஆப்கானிஸ்தான் சொல்ற கணக்கு தான், அதாவது அந்த 58 பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டது, அதுதான் அதிக நம்பகத்தன்மை உள்ளதா நினைக்கிறாங்களாம். யோசிச்சு பாருங்க, 200 பேருங்கிறது ஒரு பெரிய எண்ணிக்கை. ஒரு சண்டையில 200 பேரை கொன்னிருந்தா அதை கண்டிப்பா மறைக்கவே முடியாது. பாகிஸ்தான்ல நிச்சயமா ஏதாவது ஆதாரம் காட்டியிருக்க முடியும். அட்லீஸ்ட் கைப்பற்றின ஆயுதங்களையாவது காட்டியிருக்கலாம். அப்படி எதுவும் செய்யலங்கிறது தான் சந்தேகத்தை அதிகமாக்குது. அதே சமயம் ஒரு திடீர் தாக்குதல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பார்டர் போஸ்ட்ல, அங்க 58 வீரர்கள் இறக்குறது சாத்தியம்தான். ஏன்னா அவங்க அப்படி ஒரு தாக்குதலை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதனால அந்த 58ங்கிற எண்ணிக்கை கலை யதார்த்தத்துக்கு பக்கத்துல இருக்கலான்னு பலரும் நினைக்கிறதா இந்த ஆய்வு சொல்லுது. இன்னொரு உறுதிப்படுத்தப்படாத செய்தியும் இந்த ஆய்வுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் சில பாகிஸ்தான் வீரர்களை கைது செஞ்சிருக்கலான்னு. ஆமா, அப்படி ஒரு பேச்சும் இருக்கு. அது உண்மையா இருந்தா பாகிஸ்தானுக்கு இது இன்னும் பெரிய அடியாகும். அப்போ மொத்தத்துல பாக்கும்போது களத்துல பாகிஸ்தானுக்கு ஒரு அடி விழுந்திருக்கு. ஆனா அதை வெளியில ஒத்துக்க அவங்க தயங்குறாங்க போல. இந்த திடீர் சண்டை ஏன் இப்போ வெடிச்சது? இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது அரசியல் காரணங்கள் இருக்கா? குறிப்பா இந்தியா சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளோட இணைச்சு பாக்குது. சமீபத்துல ஆப்கானிஸ்தானோட தற்போதைய தலிபான் அரசாங்கம் இருக்கு இல்லையா, அவங்களோட வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முத்தாகி இந்தியாவுக்கு ஒரு நீண்ட பயணம் போனாரு. கிட்டத்தட்ட 7 நாள். இதுவே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா தலிபான் ஆட்சிக்கு வந்த பிறகு இப்படியான ஒரு ஹை லெவல் விசிட் இந்தியாவுக்கு நடந்தது ரொம்ப முக்கியமானது. அந்த பயணத்துல அவர் நம்ம வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரை சந்திச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்தியா காபூல்ல தன்னோட தூதரகத்தை மறுபடியும் திறக்க போறதா அறிவிச்சது. இன்னொரு விஷயம், ஆப்கானிஸ்தான்ல கனிம வளம் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா. அந்த வளங்களை ஆய்வு செய்யறதுக்கு இந்திய நிறுவனங்களுக்கு தலிபான் அரசாங்கம் நேரடியா அழைப்பு விடுத்ததாகவும் இந்த ஆய்வு குறிப்பிடுது. இது எக்கனாமிக் ஆங்கிள்லயும் முக்கியமானது. ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய டிப்ளமேட்டிக் டர்னிங் பாயிண்ட் நடந்திருக்கு. இந்தியா ஆப்கானிஸ்தான் சந்திப்புக்கு பிறகு ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் விட்டிருக்காங்க. அதுல ஜம்மு காஷ்மீர் இந்தியாவோட ஒரு பிரிக்க முடியாத பகுதி அப்படின்னு ஆப்கான் அமைச்சர் முத்தாகி சொன்னதா இந்த ஆய்வு ரொம்ப அழுத்தமா சொல்லுது. இதுதான் இப்போதைய பிரச்சனைக்கு மூல காரணமாகலான்னு அந்த ஆய்வு சந்தேகப்படுது. காஷ்மீர் விஷயத்துல இவ்வளோ நேரடியா ஓபனா இந்தியாவுக்கு ஆதரவா ஒரு நிலைப்பாட்டை, அதுவும் ஒரு இஸ்லாமிய நாடு, தாலிபான் ஆட்சி செய்யற ஆப்கானிஸ்தான் எடுத்தது சமீப காலத்துல நடந்ததே இல்ல. இது பாகிஸ்தானுக்கு எவ்வளவு பெரிய ஷாக்கா இருந்திருக்கும். உடனடியா பாகிஸ்தான் கிட்ட இருந்து பயங்கரமான ரியாக்ஷன் வந்திருக்கு. இது ஐநா தீர்மானங்களுக்கு எதிரானது, காஷ்மீரோட ஸ்டேட்டஸ தன்னிச்சையா மாத்த பாக்குறாங்கன்னு சொல்லி பாகிஸ்தான் ஒரு பெரிய கண்டன அறிக்கையை வெளியிட்டதா இந்த ஆய்வு சொல்லுது. இந்த டிப்ளமேட்டிக் மூவ்ஸ், குறிப்பா காஷ்மீர் பத்தின ஆப்கானிஸ்தானோட ஸ்டாண்ட் பாகிஸ்தானுக்கு பயங்கர எரிச்சலை உண்டு பண்ணிருக்கு. இதனால கோபமடைஞ்ச பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மேல, குறிப்பா காபூல் பகுதியில ஏர் ஸ்ட்ரைக்ஸ் பண்ணிருக்கலாம். அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு தான் ஆப்கானிஸ்தான் இந்த பார்டர் போஸ்ட் மேல தாக்குதல் நடத்தியிருக்கலாம். பாகிஸ்தான் ஒரு கணக்கு போட்டிருக்கலாம். ஆனா ஆப்கானிஸ்தானோட ரியாக்ஷன் அவங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப கடுமையா இருந்திருக்கலாம். இது பாகிஸ்தானுக்கு 2 விதத்திலையும் டிப்ளமேட்டிக்கா, மிலிட்டரியா பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கு. இந்த சண்டையோட தாக்கம் இதோட நிற்குமா இல்ல இன்னும் பரவுமா? மற்ற நாடுகளோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கு? கொஞ்ச வாரங்களுக்கு முன்னாடி தான் சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. பாகிஸ்தானுக்கு எதிராக வர்ற எந்த ஒரு தாக்குதலும் சவுதி அரேபியாவுக்கு எதிரான தாக்குதலா கருதப்படும் அப்படின்னு சவுதி கேரண்டி கொடுத்திருந்தாங்களாம். இப்போ ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்தினப்போ சவுதி என்ன செஞ்சது? சவுதி அரேபியா இந்த விஷயத்துல ஒரு மாதிரி நடுநிலை வகிக்கிற மாதிரி தான் தெரியுது. 2 தரப்பையும் அமைதிக்கு வாங்கன்னு கேட்டுக்கிறதா நியூஸ் வருதே தவிர பாகிஸ்தானுக்கு ஆதரவாவோ இல்ல ஆப்கானிஸ்தானை கண்டிக்கிற மாதிரியோ எந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டையும் சவுதி விடல. அந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒருவேளை சவுதி அரேபியா தன்னோட சொந்த ரீஜனல் இன்ட்ரெஸ்ட் இல்ல தாலிபான்களோட இருக்கிற அவங்களோட சம்திங் எல்ஸ் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு நியூட்ரலா இருக்க முடிவு செஞ்சிருக்கலாம். பாகிஸ்தானோட செஞ்ச ஒப்பந்தத்தை
விஷயத்தை விட இது முக்கியம்னு அவங்க நினைச்சிருக்கலாம். இது பாகிஸ்தானுக்கு ஒரு இன்னொரு டிப்ளமேட்டிக் செட்பேக். இனிமேல் இந்த மாதிரி பார்டர் சண்டைகளை ஒரு நார்மலான விஷயமா அப்பப்போ நடக்கிற ஒன்னா மாத்துறதுக்கு தாலிபான்கள் முயற்சி பண்ணலாம். இதன் மூலமா பாகிஸ்தானோட வெஸ்டர்ன் பார்டரை எப்பவுமே ஒரு பதற்றமான நிலையிலேயே வைத்திருக்க முடியும்னு அவங்க நினைக்கலாம். இது பத்தாதுன்னு பாகிஸ்தானுக்கு உள்நாட்டிலையும் பிரச்சனைகள் இருக்குதே. முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் ஆதரவாளர்களோட போராட்டங்கள் அப்பப்போ நடந்துகிட்டே இருக்கு. அரசாங்கமும் ஒரு ஸ்டேபிளா இல்லையே. இப்போதைய பாகிஸ்தான் அரசாங்கம் அமெரிக்காவோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறதா ஒரு கருத்து இருக்குல்ல, அதோட தொடர்ச்சியா இஸ்ரேல ஒரு நாடா அங்கீகரிக்கலாமாங்கிற டிபேட் பாகிஸ்தானுக்குள்ள நடக்கிறதாகவும், அப்படி ஒரு முடிவு எடுத்தா அது உள்நாட்டுல பெரிய மத ரீதியான எதிர்ப்புகளை கலப்புன்னு இந்த ஆய்வு ஒரு சாத்தியக்கூறா சொல்லுது. அப்படியானால் பாகிஸ்தான் இப்போ பல முனைகள்ல சிக்கி இருக்குன்னு சொல்லலாமா? கிழக்குல இந்தியா, மேற்குல ஆப்கானிஸ்தான், நாட்டுக்குள்ள அரசியல் குழப்பம், அப்புறம் இந்த இஸ்ரேல் அங்கீகாரம்னு வந்தா மத ரீதியான எதிர்ப்பு, இப்படி நாலா பக்கமும் பிரச்சனையா? பாகிஸ்தான் ஒரே நேரத்துல பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. சில இன்டர்நேஷனல் ட்விட்டர் ஹேண்டில்ஸ்ல இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சண்டைய ஆபரேஷன் சிந்தூர் பார்ட் 2 அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்களாம். இந்த ஆபரேஷன் சிந்தூர்ங்கிற வார்த்தை இதுக்கு முன்னாடி நடந்ததா சொல்லப்படுற சில மறைமுக நடவடிக்கைகள், ஒருவேளை இந்தியா சம்பந்தப்பட்டதா இருக்கலாம்னு யூகிக்கப்படுற நடவடிக்கைகளை குறிக்க பயன்படுற ஒரு கோட் வேர்டு மாதிரி தெரியுது. இந்த ஆபரேஷன் சிந்தூர் பகுதி 2ங்கிறது முழுக்க வெளிநாட்டு ஊகங்கள் தான், சோஷியல் மீடியால நடக்கிற டிஸ்கஷன்ஸ் தான். இதுக்கும் இந்தியாவுக்கும் அதிகாரப்பூர்வமே எந்த சம்பந்தமும் இல்ல. இந்தியா தரப்புல இருந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டோ இன்வால்வ்மெண்ட்டோ இதுல கிடையாது.